எல்லாருக்கும் காலை வணக்கம் மக்களே. என்னடா கடவுள் பாட்டோடு ஆரம்பிக்கிறான்னு பார்க்குறீங்களா? ஆமாம் மக்களே, காலையில் 6 மணி ஆச்சுங்க. இப்போ தான் எழுந்திரிச்சு இந்த திபெத்தின் வில்லேஜ் போகலான்னு சொல்லிட்டு 2 வாரமாக வீட்டில் பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதை போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீட்டாக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வண்டிக்கு ஒரு பூஜையை போட்டு கிளம்பியாச்சுங்க. ஓகே மக்களே, திபெத்தின் வில்லேஜ் என்ன அப்படின்றது உங்களுக்கு நான் போகிற வழியில் அப்படியே சொல்கிறேங்க, வாங்க. ஓகே மக்களே, நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு இப்போ கரெக்டாக 1.5 மணி நேரம் ஆகுதுங்க. இப்போ நம்ம சத்தியமங்கலம் தாண்டி பண்ணாரி கோயிலுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நிறுத்தியிருக்கிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ, காஃபி, அப்புறம் கேக்குங்க, இதெல்லாமே சாப்பிட்டாச்சு. அநேகமாக இதுதான் வந்துட்டு காலையில் டிஃபனாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ மேலே போயிட்டு என்ன டைமுக்கு போவோம், அங்கே என்ன சாப்பிடுவோம், என்ன ஏதுன்றது நமக்கு தெரியல. வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஓகே மக்களே, ஒரு வழியாக டீ சாப்பிட்டு கிளம்பியாச்சுங்க. திபெத்தின் வில்லேஜ் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு இந்த திம்பம் ஹில்ஸ் 27 ஏர்பின் பெண்டுங்க, அதை கிராஸ் பண்ணி போகிறோம். யானைகள் ரோட்டு மேலே இருக்கக்கூடிய காட்டை கிராஸ் பண்ணி போகிறோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு பார்க்குறது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆலில் வச்சுக்கிங்க. ஓகே மக்களே, நம்ம இப்போ திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜுக்கு போயிட்டுருக்குறோம். திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு தெரியாது. அதனோட டீட்டெயில்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கொல்லேகால் டிஸ்ட்ரிக்ட், கர்நாடகா தமிழ்நாடு பார்டர் பக்கத்தில் கொல்லேகால் அப்படின்ற இடத்துல இருக்குதுங்க. ஸோ இப்போ அதை விசிட் பண்ணலான்ட்டு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்குறோம். இப்போ நம்ம சத்தியமங்கலத்திலேருந்து திம்பம் ஹில்ஸ் வழியாக போயிட்டுருக்குறோம். மேலே ஹில்ஸில் பெட்ரோல் இருக்குதான்னு தெரியாதுங்க, அதனால் நம்ம இங்கேயே கீழே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடுவோம். ₹500 500 பெட்ரோல். என்னன்னா மேலே தான் காட்டிகிட்டு இருக்க, ரோடே தெரியாது வேறு. திபெத்தியன் செட்டில்மெண்ட் வில்லேஜ் மக்களே 1971
அதுக்கு முன்னாடி வரலையும் திபெத் வந்து தனி நாடாக இருந்தது. அவங்க வந்துட்டு சைனா வந்துட்டு அந்த நாட்டை வந்துட்டு கைப்பற்றிட்டாங்க. அதை பிடிக்காத மக்கள் ஒரு சிலர் வந்துட்டு இந்தியாவுக்குள்ள அகதிகளாக வந்துட்டாங்க. அப்படி இந்தியாவில் அகதிகளாக வந்தவங்களுக்கு 1971 அப்போது கர்நாடகா ஸ்டேட்டும் சேர்ந்து இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கொல்லேகால் அப்படின்ற இடத்துல வந்துட்டு ஒரு 3200 நினைக்கிறேன், 3200 ஏக்கரில் வந்து அவங்களுக்கு ஒரு செட்டில்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த 3200 ஏக்கரில் அவங்க விவசாயம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விவசாயம், அப்புறம் அவங்களுடைய தொழில், அவங்கள கலாச்சாரம் மாறாமல் அவங்க வந்துட்டு இன்னும் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ அந்த வில்லேஜ் தான் நம்ம இப்போ பார்க்க போயிட்டுருக்குறோம். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த 3200 ஏக்கரில் ஒரு 22 ஸ்ட்ரீட் அந்த மாதிரி பிரித்து தனித்தனி குடியில் அமைச்சு 22 வில்லேஜாக வந்துட்டு அங்கே அவங்க வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு வில்லேஜும் எப்படி இருக்குது என்னன்றதை நம்ம போய் நேரில் பார்க்கலாம். உங்களுக்கு முன்னாடி ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் வந்து திம்பம் ஹில்ஸு. திம்பம் ஹில்ஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன், மைசூர் ரோடு. ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ரோட்லேயே வந்துட்டு புலி, சிறுத்தை, அப்புறம் யானை எல்லாம் ரோட்லேயே இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்துருப்பீங்க. அது உண்மைதான். இப்போ நம்ம இந்த ஹில்ஸ் ரோடு வழியாக தான் ட்ராவல் பண்ணி அந்த வில்லேஜுக்கு நம்ம போக போகிறோம், திபெத்தியன் வில்லேஜுக்கு. ஆக்சுவலாக அந்த இடத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்டலிங் வில்லேஜ். அது பண்ணாரி கோயில் வரப்போகுது. பண்ணாரி மாரியம்மன் தெரியல, அந்த கோயில் இங்கே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஏஸ்ரா இங்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் டைமில் இல்லை ஈவினிங் டைமில் இந்த இடத்துலையே யானைகள்லாம் வருமாமா. ஏன்டா கோயிலை வந்துட்டு நெருங்கிட்டோம். ரோடே பாருங்க, பார்க்கறது எவ்வளோ சூப்பராக இருக்குது. 2 பக்கமும் காடு, இந்த பக்கம் வயல்வெளி, இந்த பக்கத்தில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, 2க்கு நடுவில் ரோடு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. இதில் பைக் டிரைவ், கார் டிரைவெல்லாம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு. யானை ஜெஸ்டினே, இப்போ முன்னாடி ஒரு பெரிய யானை வந்து நின்று இருந்தா என்ன பண்ணுவேன்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு அப்படியே கதை நீக்கிட்டு எட்டி வச்சு ஓடிவேன். ஸ்மெல்லே பாரு, இந்த மரங்களோட ஸ்மெல் மாதிரி தெரியுது, மரத்தோட ஸ்மெல்லு. அங்கே முன்னாடி பாரு, அந்த மலை மேலே மிஸ்ட் தெரியுதா? அந்த மலைக்கு மேலே மிஸ்ட் தெரியுதா பாரு? அங்கெல்லாம் தான் போக போகிறோம் நம்ம இப்போ. அது உங்கள் மேக்கப் செட்டோட வாசமாக இருக்கு. அது நானோ காரு. ரூட்டு சூப்பராக இருக்குல்ல, பள்ளம், திடீர்னு பள்ளம் மாதிரி இறங்குது, திடீர்னு மேடு மாதிரி ஏறுது, செம்மையாக இருக்குது. பைக் ரைடில் வந்துச்சுன்னா செம்மையாக இருக்கும்.
மாதிரி ஒரு டியோ ஸ்கூட்டி கூட அதோட நல்லா வரும்னு நினைக்கிறேன் சவுண்டு. இங்கே தான் பண்ணாரி கோயில்னு நினைக்கிறேன். இங்கே தான் இல்லை இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கு பாரு. இது பண்ணாரி மாரியம்மன் கோயில், அருள்மிகு பண்ணாரி அம்மன் திருக்கோவில். இது நல்ல ஒரு இடம். இப்போ நல்லா நிறைய டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது கோயில் பார்க்குறதுக்கு. இந்த திம்பம் ஹில்ஸ் அப்படின்றது சாதாரண ஹில்ஸ் இல்லைங்க. நிறைய வீடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. திம்பம் ஹில்ஸ்ன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டு பாருங்கள், நிறைய வீடியோவில் வந்திருக்கும். செக் போஸ்ட் வருதுன்னு நினைக்கிறேன். இருங்க முடிச்சுட்டு கிட்ட பேசுகிறேன். தேட்டர மேலே ஏறி நிற்கிறாப்ப இதை குத்தி விட்டா சரி இருக்கும். சித்து வாங்கி குத்தி விடு. நான் வண்டி டக்குன்னு எடுத்துருவாங்க. இது போட்டு விடுங்க, இல்லாட்டி விடுங்க பார்த்துக்கலாம். அந்த பக்கம் போயிட்டு பின்னாடி வண்டி நிற்கும். புலிகள் நடவாடும் பகுதி, டைகர் ரிசர்வ் ஏரியா, அதெல்லாம் டைகர், யானை அது எல்லாமே ரோட்டு மேலே இருக்குமாமா ஒரு சில டைமில். இது எல்லாமே அவங்களோட கல்ச்சர் படி தான் கட்டி, அவங்களோட கல்ச்சர் படி தான் இன்னை வரலையுமே இருக்காங்க. டேஞ்சரான ஒரு இடங்க. அந்த 27 யூட்டன் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட், ஒரு சின்ன டிராஃபிக்லாம் ஆகி போச்சுன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அவர் கணக்கிலலாம் ரிலீஸ் பண்ண முடியாதுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் கூட நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ ஒருத்தரும் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். உங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாத்தையுமே தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க.